இன்று மத்திய பட்ஜெட்டில் கோரப்பட்டிருக்கும் சிறப்பம்சங்கள் என்னென்னவற்றை நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். முதலாவதாக, பீகாரில் 2400 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் வகையில் ஆலைகள் அமைக்க ரூபாய் 21,400 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், அதேபோல பீகாரில் உள்ள விஷ்ணுபோதி மற்றும் மகாபோதி ஆலய வழித்தடங்களை மேம்படுத்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபட்சமாக, பீகாரில் வெள்ள தடுப்பு பணிக்காக 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு நிதி ஒதுக்கவில்லை என தமிழக எம்பிக்கள் அமளவையில் ஈடுபட்டனர். அதற்கு அடுத்தபட்சமாக, மாநில அரசுகள் பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என மத்திய பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது, சிறு குறு தொழில்களுக்கான MSME கால கடன்களை எளிதாக்கும் நோக்கில் கடன் உத்தரவாத திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இந்த நிறுவனங்களுடன் தொடர்புடைய கடன் அபாயங்களை குறைக்கும். ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் சுயநிதி உத்தரவாத நிதி மூலம் ரூபாய் 100 கோடி வரை நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபட்சமாக, நாடு முழுவதும் புதியதாக 12 தொழில் பூங்காக்கள் தொடங்கப்படும் மற்றும் 500 பெரிய நிறுவனங்களில் இளைஞர்கள் தொழில் பயிற்சி பெற வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். உற்பத்தி துறையில் 1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றார். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் ஏழைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பட்ஜெட்டை தயாரித்துள்ளதாக கூறிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், விவசாயத்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் 1.52 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படுகிறது என்றும் சொல்லியுள்ளார். அதுக்கு அடுத்தபட்சமாக, பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும். இதற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். முத்ரா கடன் உதவி திட்டத்தின் உச்சவரம்பு ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தப்படும் என்ற மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபட்சமாக, வேளாண் மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கு ரூபாய் 1.52 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார். மாத ஊதியம் 15,000 ரூபாய்க்கும் குறைவாக இருந்தார் அவர்களுக்கான 1 மாத ஊதியத்தை அரசே வழங்கும் என்றும், இதனால் 2.1 கோடி இளைஞர்கள் பயனடைவார்கள் என நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார். ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் கனவு திட்டமான போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்திற்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பீகாரில் சாலைகள், மேம்பாலங்கள் அமைக்க 26,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பீகாரில் விமான நிலையம், மருத்துவக் கல்லூரிகள், விரைவு சாலைகள் அமைக்க பட்ஜெட்டில் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா மாநில வளர்ச்சிக்காக ரூபாய் 15,000 கோடி ஒதுக்கப்படுவதாக அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. அதாவது, மத்திய பட்ஜெட் 2024 தாக்கல் செய்து உரையாற்றி வரும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், கிசான் கிரெடிட் கார்டு 5 மாநிலங்களில் முதற்கட்டமாக அறிமுகப்படுத்தப்படும். காய்கறி உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊக்குவிக்கப்படும். உள்நாட்டு கல்வி நிலையங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்பட உள்ளது. நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது, மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகையில், நாட்டின் விலைவாசி விகிதம் கட்டுக்குள் உள்ளது. இந்தியாவில் பணவீக்கம் குறைவாகவே இருந்து வருகிறது. சர்வதேச பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. நிச்சயமற்ற தன்மை உள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி பிரகாசமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது, இந்த பட்ஜெட்டில் பல சிறப்பம்சங்களும் உண்டு. என்னென்ன என்பதை நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.